ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் ராஜஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில பெண் சாதனையாளர்கள், தொழில் முனைவோர்கள், இப்படி பலதரப்பட்ட வகையில இருக்க பெண்களை கூப்பிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஆசிரியர், எழுத்தாளர், சமையல் கலை வல்லுனர், இது கூடவே இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம என்னுயிர் தோழி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சீதா ராமநாதன் அவர்கள். வணக்கம் மேம். எஸ், வணக்கம் ராஜஸ்ரீ. வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம், ஏஐஆர் மூலமாக பகிர விரும்பும் சில விஷயங்கள் நிறைய மக்களிடம் போய் சேரப்போகிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் நான் உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க மேம். என்னை பற்றி சொல்லணுன்னாக்கா, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவள். எனக்கு இப்போ 77 வயசு ஆகுது. எனக்கு 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன ஒரு கவலை இருந்ததுன்னா, எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனவிட்டு எனக்கு 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் மொத்த குழந்தைகள 8வது நான். எனக்கு அந்த வயசில் தெரியவே இல்லை கல்யாணம்னாக்கா. அந்த காலத்தில் படம்லாம் பார்த்து ஒரு ஐடியல் ஒய்ஃபாக எப்படி இருக்கணும்னு என்னை நான் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கற்பனை பண்ணியிருந்ததை விட உண்மையாக பார்த்தாக்க எனக்கு அப்போ மேரேஜ் லைஃப் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஆனால் எனக்கு தெரியலை, நான் எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. அது ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் என்னோடய ஹஸ்பண்டோட நீட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு சமையல் பண்ணிவிட்டு விரும்பின ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அப்புறமா எனக்கே புரியல எப்படி ஒரு அவேக்கனிங் வந்ததுன்ட்டுன்னு. எனக்கு அதுக்குள்ளேயே அது என் வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சதுக்கு முன்னாடியே எனக்கு 2 குழந்தைங்களும் ஆயிட்டாங்க. 2 குழந்தைங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆயிடுச்சு, நாங்கள் இருந்த இடத்துல படிப்பு வசதியெல்லாம் ரொம்பவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என் 2 பசங்களையும் போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டி வந்ததப்போ எங்கள் ஹஸ்பண்டோட சம்பளம் மட்டும் போகல. மாதம் பசங்களுக்கு அனுப்பணும். இன்னொரு காரணம், நான் என் பசங்களை போர்டிங் ஸ்கூலில் அனுப்பிச்சதுக்கு இது வேறு. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. அட்லீஸ்ட் எனக்கு அந்த வயசுக்குள்ளே அவ்வளோ புரிஞ்சிருச்சு எனக்கு. அதனால நான் என்ன நினச்சேன்னாக்க, ஒரே வழி நம்ம மேலே படிக்கணும். நான் என் பசங்க போர்டிங் ஸ்கூல் போன உடனே நான் என்ன பண்ணேன், சென்னை யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சேர்ந்து பிஏ படித்தேன் நான். செகண்ட் இயர் படிக்கிறப்பவே எனக்கு அங்கே இருந்த கான்வென்ட் ஸ்கூலில் எனக்கு டீச்சர் வேலை கிடச்சிருச்சு. இன்னொன்று சொல்ல போகணுன்னாக்க, நான் சொல்லணுன்னா, நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியமும். அப்போல்லாம் SSLC 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம். இங்கிலீஷில் ரொம்ப கம்மியாக தான் பேச வரும். நான் சேர்ந்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு கான்வென்ட் ஸ்கூல். ஸோ இங்கிலீஷ் ரொம்பவே மஸ்டாக இருந்தது. அதை விட இன்னும் என்னன்னாக்கா, நாங்கள்லாம் படித்தப்போ இந்த ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாம் தனித்தனியாக கிடையாது. சோஷியல் ஸ்டடீஸ்னு ஒரே சப்ஜெக்ட். எனக்கு ஜியாகிரஃபியில் இந்த உலகம் சுற்றி வரத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது. இவ்வளவுதான் எனக்கு ஜியாகிரஃபியில் தெரியும். சொல்லிக் கொடுக்க போனப்போ ஜியாகிரஃபின்னு தனி சப்ஜெக்ட். ஐயோ, வேலையை ஒத்துன்ட்டேன், ஏதோ ஒரு தைரியத்தில் ஒத்துன்ட்டேன். ஆனாக்கா எனக்கு கிளாஸ்க்குள்ளே என்டர் பண்ணிச்சாலே நடுக்கமாக இருக்கும். 5ஆம் கிளாஸ்லேருந்து 10வது கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஜியாகிரஃபி டீச்சர் வேலை கொடுத்துட்டாங்க. கார்த்தால் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். இப்படியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் கிளாஸ்க்கு போகிறச்சாலே காலெல்லாம் நடுங்கும். ஃப்ரீ பீரியடில் லைப்ரரியில் போய் புக்ஸ் எல்லாம் படித்து, அதுவும் இங்கிலீஷில் இருக்கும், அதெல்லாம் படித்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேச கற்றுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ண கற்றுட்டேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரானேன் நானே. அப்புறம் சில காரணங்களுக்காக வேலையை 50 வயசில் விட்டுட்டேன் நான். ஏன்னா என் வீட்டுக்கார் ரிட்டையர் ஆகிட்டார். இனிமேல் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு விட்டுட்டேன். என்னோட பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் தான் ரிட்டையர் ஆகிட்டாருமா, நீங்கள் கண்டினியூ பண்ணலாமே, இவ்வளோ பிரமாதமாக டீச் பண்ணுறீங்களேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஃபேமிலி தான் முக்கியங்கிறதுனால நான் வேலையை விட்டேன். ஓகே மேம், நீங்கள் எந்த வயசில் ஃபஸ்ட்டு இந்த பிஏ படிக்கும்போது எனக்கு டீச்சராக வேலை கிடைச்சதுன்னு சொன்னீங்களா, அது எந்த வயசுலன்னு சொல்ல முடியுமா? எனக்கு கிட்டத்தட்ட 29-30 வயசு இருக்கும். ஸோ அந்த வயசுலேருந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல் 2-3 வருடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு. நீங்கள் அந்த கஷ்டப்படுற காலத்தில் இருந்து எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மேலே வந்தீங்க மேம்? அந்த ஒரு அனுபவம் இருக்கும்ல உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் உண்மையை சொல்லணுன்னாக்கா, எங்கள் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சது சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் மகாராஷ்டிராவில். அங்கே எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் எப்போ வேணாலும் போக வேண்டியிருக்கோம். காலனிலேருந்து எதுக்கான ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க இங்கிலீஷில் கேட்பாங்க.
மேம் ராமநாதன் சார் ஈஸ் அட் ஹோம்ட்டு. எனக்கு அதுக்கு கூட பதில் சொல்ல தெரியாது அப்போ எனக்கு இங்கிலீஷில். நான் சில சமயம் நான் இங்கிலீஷில் அதை ஃபோனில் பேச கேட்டு எனக்கு வந்து முதல்ல நீ வந்து என்ன கேட்கணும்னா மே நோ ஹூ இஸ் டாக்கிங் அப்படின்னு கேட்கணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிக்கப் பண்ணி 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 நிறையா இங்கிலீஷ் புக்ஸ் படித்தேன். இப்போ மாதிரி அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கிடையாது. நானாகவே செல்ஃபாக வந்து என் பசங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசுவேன். அந்த மாதிரி பேசி 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 கற்றுட்டு அதுக்கப்புறம் நான் பிஏ முடித்த உடனே கிடச்சிது. அப்புறம் என்னோடய டீச்சிங் ஜாபை நல்லா கன்சாலிடேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பிஎட் படித்தேன். பிஎட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா எம்ஏ இன் இங்கிலீஷும் படித்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் படித்து நான் இங்கிலீஷில் என்ன ஓரளவு மாஸ்டர் ஆக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த வயசில் நான் இப்போது 2 இங்கிலீஷ் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். என்ன பிளாக்ஸ் எழுதுகிறேன் இங்கிலீஷில். இதெல்லாம் நான் அப்படியே விடாமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒன்று பற்றுக்கணும், அந்த ஆர்வத்தையும் விடாமுயற்சி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம விடக்கூடாது. இந்த மாதிரி படிக்கிறச்சிலே எனக்கு நடுப்புற ஹெல்த் ஸ்பாயில் ஆகி 2 தடவை மேஜர் சர்ஜரிக்கு போனேன். நான் என்னோடய எக்ஸாமுக்கு 15 டேஸ்க்கு முன்னாடி சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா டாக்டர்கிட்ட இந்த 15 டேஸ்க்கு வந்து என்னோடய சர்ஜரியை வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுங்கள், நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி எந்த தடங்களையும் நான் வந்து மீறி என் வாழ்க்கையில் வந்து ஓரளவு கர்வப்படலை, ஓரளவு நான் சந்தோஷப்படுறேன். என்னால் இது பண்ணினேன்னு சொல்லிட்டு ஓரளவு நான் ஏதோ பண்ணியிருக்கேன்ட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். சிறப்பு மேம். எனக்கு இப்போ நீங்கள் பேசும்போது உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு நீங்கள் 17 வயசுலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் தமிழ் மீடியம் தான் படித்தீங்க. இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ் பிஏ பண்ணீங்க, அதில் பிஎட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எம்ஏ பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு 2 மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, ஒரு இடத்துலையுமே நீங்கள் எங்கேயுமே நிறுத்தாமல் போகிறதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு ஐடியல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் பிஏ படிக்கணும், நான் பிஎட் இப்போ நான் ஸ்கூல் டீச்சர் ஆகணும், அங்கேயும் போய் எனக்கு வராத இங்கிலீஷை நான் 2-3 வருஷம் நான் கற்றுக்கிட்டு நான் வந்து வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இதுக்கான மோட்டிவேஷன் எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது மேம்? இதுக்கு முக்கியமான மோட்டிவேஷன் வந்து என் பசங்க 2 பேரும் போர்டிங் ஸ்கூலுக்கு போனாங்க இல்லையா. என்னோட வீட்டுக்காரோட சம்பளம் மட்டும் போதலை. மாதம் மாதம் அவங்களுக்கு போர்டிங் ஸ்கூலுக்கு பணம் அனுப்பிச்சே ஆகணும். அது ஒன்று காரணம். இன்னொன்று வந்து நான் முதல்லையே சொன்னாப்புல என்னோட மேரீட் லைஃப் வந்து நான் நினச்ச அளவு ஹாப்பியாக இல்லை. ஸோ என்ன அந்த மென்டல் ட்ராமாலேருந்து வெளியில் கொண்டு வரணுன்னா எனக்கு ஒரு வடிகால் தேவைப்பட்டது. அப்போல்லாம் இந்த டிவி பார்க்கறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிவி வந்தாட்டு கூட நான் நினச்சேன் அதெல்லாம் விட முக்கியம் என்ன வாழ்க்கையில் என்ன ஒரு இது கொண்டு வந்து பசங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும். இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், என்னோட சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல நான் என் பசங்களுக்காக வாழ்ந்தேன். நான் இன்றைக்கி என் பொண்ணு வந்து பெரிய கம்பெனியில் வந்து ஐடி கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கா. என் சன்னு வந்து இந்தியன் ஆர்மியில் பிரிகேடியராக இருக்கிறேன். ஸோ ஐ எம் எ வெரி ப்ரௌட் மதர் டுடே பிகாஸ் ஆஃப் மை சில்ட்ரன். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிஏ எடுத்தீங்கன்னு சொன்னீங்களா மேம்? பிஏல என்ன கோர்ஸ் எடுத்தீங்க? பிஏல வந்து அதான் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ். ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ். ஆனால் ஏன் மேம் நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்தீங்க? நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து தமிழ் மீடியம், தமிழ் தான் தெரியும் அப்படின்றப்போ என்னோட கேள்வி ஆர்வம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ் தெரியும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல பிஏ தமிழ் தானே எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏன் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்தீங்க? நான் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்ததுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மகாராஷ்டிராவில் வேலையாக இருந்தார். அங்கே வந்து ஸ்கூலில் டீச் பண்ணணுன்னா உங்களுக்கு இங்கிலீஷு கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். தமிழில் என்னால் டீச் பண்ண முடியாது. அப்புறம் நான் எஸ்எல்சி வரைக்கும் படித்ததுனால எனக்கு ஓரளவு எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. ஸோ எனக்கு ஓரளவு தமிழ் நல்லாவே தெரியும். எனக்கு நல்லா தெரியுமே முதல்லையே, அதை விட தெரியாத கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதையும் பாருங்கள், நான் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்தேன். ஆனால் ஸ்கூலில் வந்து எனக்கு கிடச்சது வந்து ஜியாகிரஃபி சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து தயங்கலை, ஐயோ எனக்கு ஹிஸ்ட்ரி தான் நான் எடுத்திருக்கேன், நான் எப்படி ஜியாகிரஃபி சொல்லிக் கொடுப்பேன், நான் வந்து இது குளோபை கூட பார்த்தது இல்லையா அப்படிலாம் தயங்கவே இல்லை. அப்படியே டே அண்ட் நைட் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். 4 o'clock எழுந்திருப்பேன், வீட்டில் சமையல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போவேன். இல்லை ஃப்ரீ பீரியடில் லைப்ரரியில் கேட்பேன். கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் என் பையன் வந்து சென்னையில் போர்டிங்கில் இருந்தான், அவன்கிட்ட கேட்பேன், என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் நான். அது நான் என்னோடய வேலையை, என் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா நான் வேலையை ரிசைன் பண்ணோன்னு என்னோடய பிரின்சிபல் சொன்னாங்க, உன்ன மாதிரி ஜியாகிரஃபி யாராலுமே டீச் பண்ண முடியாது, ஸோ நீ ஏன் வேலையை விடுற, உனக்கு வந்து இவர் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆனால் என்ன நீ ஏன் வேலைக்கு வரலாமே நாங்கள். பட் எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆனவுட் ஐ தாட்டு அவருக்கு போர் அடிச்சிடும் வீட்டில். அப்புறம் வந்து அடிக்கடி என் பசங்கக்கிட்டையும் போக வேண்டியது, அதனால் லீவும் கிடைக்காது. அதனால் வேலையை விட்டேன்.
ரொம்ப அழுதுகிட்டே வேலையை விட்டேன்னு சொல்லணும். எனக்கு வேலையை விட என்னோடய குடும்பம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாகப்பட்டது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு வந்து தெரியாமல் ஹிந்தியில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, படே அச்சை லக்தே ஏ தர்த்தி ஏ நதியா அவர் ஆப்னு ஒரு பாட்டு இருக்குது ஹிந்தியில். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, இந்த உலகம் இந்த நதி அதெல்லாம் மாதிரி நீங்கள் ரொம்ப ஏன்னா அந்த உலகம் நதியெலாம் ஜியாகிரஃபியில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல நான், அதை வச்சுட்டு பசங்க வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. நான் ஸ்கூல்லேருந்து போனப்போ படே அச்சை லக்தேன் அப்படி ஏ தர்த்தி ஏ நதியா அவர் ஆப். தர்த்தின்னாக்கா உலகம், நதினா ரிவர், ஆப்னா நீங்கள். எனக்கு அதை விட ஒரு இது கௌரவம் ஒன்றுமே இல்லை. ஒரு டீச்சராக இருந்து பசங்க கிட்டேருந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி ஃபேர்வெல் பார்ட்டி வாங்கினேன். அதை விட எனக்கு மகிழ்ச்சி தருது ஒன்றுமே இல்லை நான் பண்ண வேலை. கண்டிப்பாக சொல்கிறத கேட்கும் போதுமே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது நிஜமாவே. என்னன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு தமிழ் தான் தெரியும், ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எடுத்து படிச்சிங்க. சம்மந்தமே இல்லாமல் ஜியாகிரஃபி வந்து டீச்சர் ஆகி காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அதை கற்றுக்கணும். இப்போ நான் படிக்கலன்னா என்ன, எனக்கு கண்டிப்பாக எல்லாமே வரும், நான் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுப்பேன். உங்களுக்கு அந்த ஈகோவே இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் ஹெல்ப் கேட்குறது. சில பேர்லாம் ரொம்ப யோசிப்பாங்க, இப்போ என் பையன்கிட்ட போய் நான் அதை போய் கேட்குறதா, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க மேம். பட் ஆனால் உங்களோட அச்சீவே என்ன அப்படின்னா, எனக்கு இதை கற்றுக்கணும், அது யார்கிட்ட இருந்து கேட்குறோன்றதெல்லாம் விஷயமே கிடையாது. ஸோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த ஜியாகிரஃபியில் டீச்சர் ஆகி நீங்கள் முடிச்சு நீங்கள் கிளம்பும் போது பிரின்சிபல் உங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணது, உங்களை மாதிரி ஜியாகிரஃபி யாராலே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பயராக இருக்கு மேம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு நான் பொதுவாக பார்க்குறது வந்து அந்த ஜேர்னல் நான் படிக்கல, எனக்கு வராது, இது எனக்கு தெரியாது, அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் படித்ததுலேருந்தே நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், எனக்கு இது பிடிச்சது அதை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ நான் நிறைய மக்களை பார்க்குறேன். ஆனால் முன்னாடி ஃபோன் இல்லை, ஆன்லைன் எதுவுமே கிடையாது, நீங்கள் போய் பார்க்கணுன்னா ஒன்லி லைப்ரரி மட்டும்தான், யார்ட்டையாவது போய் பேசினா மட்டும்தான் முடியும். அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ முனைப்போடு அதை கற்றுருந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே பயங்கர இன்ஸ்பயராக இருக்கு மேம். ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு இருந்தது, என் பசங்களை நல்லா கொண்டு வரணும், இன்கம் வேணும். அந்த இன்கம் வரத்துக்கு என்னோட ஆசிரியர் தொழில் தான். அந்த வேலையை நான் எப்படி இருந்தாலும் தக்க வச்சுக்கணும். தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன முயற்சி, என்னோட ஹார்ட் ஒர்க்கு தான். அதுதான், அது சுயநலத்துக்காக தான். பட் அட் த சேம் டைம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப அப்படியே நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், நான் ஸ்டூடெண்ட்ஸே ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வருவாங்க, மேம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்கள என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாகவே பார்க்கல, என் குழந்தைங்களாக தான் பார்த்தேன் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ வேலையை தக்க வச்சுக்கணும், அட் த சேம் டைம் டெடிக்கேட்டட் டீச்சராக இருக்கணும். ஐ ஷுட் பி ஹானர் ட்ரூலி இதுவாக இருக்கணும், என்னோடய சர்வீஸ்க்கு வந்து இதுவாக இருக்கணும். தட் வாஸ் மை எய்ம். எனக்கு இப்படி ஒரு ஜியாகிரஃபி டீச்சர் கிடைக்கலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மேம். ஓகே மேம், இப்போ அடுத்த கேள்வி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டீச்சராக இருந்தீங்க, இப்போ நீங்கள் உங்களோட அட் 50 ஏஜில் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சமையலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்களா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, விமன் வந்து எல்லாருமே இப்போ இந்த காலகட்டத்தில் ஆணும் சமைக்கிறாங்க, பெண்ணும் சமைக்கிறாங்க. ஆனால் முன்னாடி நீங்கள் இருந்த காலகட்டத்தில் ஒன்லி விமன் மட்டும்தான் வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயே நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு எப்படி வந்ததுன்னா, முதல்ல வந்து எனக்கு 17 வயசில் கல்யாணம் ஆனோடனே எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மேட்ரு கெமிக்கல்ஸுங்கிற வேலையில் இருந்தார். அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி தான், ஹீட்டர் தான். அப்போல்லாம் கேஸ் கூட கிடையாது, அந்த பம்ப் அடிக்கிற ஸ்டவ் தான், கேஸ் ஸ்டவ் இல்லாட்டா அந்த உமரா ஸ்டவ் தான். எனக்கு சமையலே வராது. எனக்கு 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே தவிர்த்து பெரிய ஃபேமிலியில் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு சமைக்கிறதுக்கே சான்ஸே வந்தது கிடையாது. நாங்கள் மகாராஷ்டிராவில் இருந்தோம். அவங்களுக்கு இட்லி தோசைன்னா ரொம்ப அதிசயம் இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இந்த சண்டே நீங்கள் நம்ம வீட்டில் 4 பேர் இட்லி சாம்பார் சாப்பிட வராங்கன்ட்டு. அதே மாதிரி தான் அந்த ஜியாகிரஃபி கற்றுட்ட கதை தான். நைட்டெல்லாம் தூக்கமே வராது. இந்த கல்லோரில் இது இட்லி கரைச்சி அதுக்கப்புறம் சாம்பார் எப்படி பண்ணுறது சமையல் அந்த ஸ்டவ்வில் அதெல்லாம் இதே மாதிரி தான். 2 மணிக்கு சண்டே இன்றைக்கி அவங்க வராங்கன்னா 2 மணிக்கு எழுந்துருவேன் சாம்பார் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் பண்ணவும் கற்றுட்டேன். அப்புறம் இன்னும் மேஜர் திங் என்னன்னாக்கா, எப்போவுமே அப்படி தாங்க வாழ்க்கையில் அமையும். எங்கள் அம்மா வீட்டில் வந்து டேக் இட் ஈஸி பாலிசி. சமையல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் சாப்பிட்ருவோம், ரொம்ப ஈஸி, ஏதோ பசித்த வேலைக்கு சாப்பாடு வேணும். ஆனால் இங்கே வந்தாக்கா, மாமியார் வீட்டுக்கு வந்தாக்கா, அவங்க வீட்டில் தே ஆர் வெரி பர்டிகுலர். இதுன்னா அப்படி தான் இருக்கணும், இதுன்னா அப்படி தான் இருக்கணும். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. எப்படியோ அந்த காய்
கட் பண்ணி வேக வச்சு உப்பு காரம் இருந்தால் நாங்கள்லாம் சாப்பிட்ருவோம். இங்கே வந்தாக்கா அதை வறுக்கணும், பொரிக்கணும், இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் லைஃப்பில் நான் சமையல் கற்றுக்கிறோம். இந்த எப்படியோ சாம்பார் அதெல்லாம் கற்றுட்டேன் நான். மகாராஷ்டிராவில் போய் அவங்க பண்ணுற சமையல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் இன்னொருத்தர் வந்து அவங்க ஒரு பஞ்சாபிஸ், அவங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன உடனே வீட்டில் அவருங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து நீ சமையல் என்ன பண்ணுறேன்னாக்கா பூரி சோலை பண்ணுறேன்னாரு. அது என்னது சோலையா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஓடினேன். சோலை என்னன்ட்டு அப்புறம் அவங்க வந்து எனக்கு காமிச்சாங்க, இதுதான் அப்படி இருக்கணும்ன்ட்டு. அப்புறம் அவங்கள இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கும், அவங்க பேர் மிஸ்ஸஸ் பீனு. அவங்க சொன்னாங்க, ஐயோ மிஸ்ஸஸ் ராமநாதன் உங்களை மாதிரி சோலை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் நம்ம எது வேணால் கற்றுக்கலாம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இப்போ எனக்கு 77 வயசாக இருந்தேன். ஓரளவு முடிஞ்சளவு என்னால் செல்ஃபோனை ஹேண்டில் பண்ண முடியும், என்னால் மெயில் அனுப்ப முடியும், என்கிட்ட லேப்டாப் இருக்குது, எல்லாம் என்னால் பிளாக் எழுதுகிறேன், நான் ஆன்லைனில் புக்ஸ் எழுதுகிறேன். நான் இதுக்கெல்லாமே காரணம் எப்போவுமே வாழ்க்கையாக இருந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் நீங்கள் எது தெரியுதோ எது தெரியலனோ கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னே அந்த ஆர்வத்தை மட்டும் விடவே கூடாது, எந்த வயசுலையும் விடக்கூடாது. அதுதான் என்னோட பாலிசி. சூப்பர் மேம். நான் உங்களை பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் மேம், நீங்கள் வந்து ஒரு ரைட்டர். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த சமையலுக்காக ஒரு புக்கு எழுதியிருக்கீங்க. இன்னொன்று, நீங்கள் ஒரு பிராண்டில் வந்துட்டு அங்கே சமைச்சு நம்பர் 1 நீங்கள் ப்ரைஸ் வாங்கினதா நான் வந்து பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். ஆமாப்பா, நான் வந்து ரொம்ப வருஷம் நான் நிறைய தூர்தர்ஷனில் கொடுத்துருக்கேன், நிறைய சேனல்ஸில் வந்து நான் குக்கரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு டிவி சேனலுக்காக ஒரு குக்கரி காம்படிஷனில் கலந்துட்டேன். அதில் வந்து வசந்த் சார் வந்து அதில் ஜட்ஜாக வந்தார். நான் அதில் பண்ணியிருந்தது சக்கர வியூகன்னு ஒரு ஐட்டம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அப்போ வந்து வசந்த் சார் என்கிட்ட கேட்டார், இதுக்கு பேரே ரொம்ப நல்லா இருக்கே, சக்கர வியூகன்னு. நான் சொன்னேன், இது வந்து அது ரவுண்டாக இருக்கும், எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியும்னு தெரியாது, அப்படியே ரவுண்டில் தெரிய வைத்தேன். அப்போ வந்து அவர் கேட்டார், நான் சொன்னேன், இது இந்த மாதிரி வந்து அந்த வெளியிலேயே வர முடியாதுல்ல சக்கர வியூவில், அது மாதிரி தான் இது, உங்களுக்கு ஆரம்பம் முடிவு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவர் வந்து ஐயோ வெரி குட் ஐடியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஓகே மேம், இந்த டிஷ் வந்து ஸ்வீட்டாக காரம் மைதா மாவில் அப்பளம் மாதிரி இட்டு உள்ள உருளைக்கிழங்குல மசாலா போட்டு ஸ்டஃப் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி கட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி மேம் வந்தது? நான் மகாராஷ்டிராவில் இருந்திருக்கேன்ல, நிறையா மகாராஷ்டிராவில் எங்கள் ஹஸ்பண்ட் வேலை பண்ணது. ஸோ கற்றுனது நிறையா. அதுக்கு மேலே என்ன அட்வான்டேஜ் ஆச்சுனாக்கா, எனக்கு வந்து என்னோடய டாட்டர்-இன்-லா வந்து பஞ்சாபியும், என்னோடய சன்-இன்-லா வந்து பீகாரி. ஸோ நான் வந்து கல்யாணம் ஆனாட்டு கூட அவங்கக்கிட்டேருந்தெல்லாம் நிறைய நான் என் டாட்டர்-இன்-லாட்டேருந்து கற்றுக்கிறேன், என் டாட்டரோட மதர்-லாட்டேருந்து கற்றுக்கிறேன், அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வந்து கற்றுக்கணுங்கிறது தான் முக்கியமாக இருந்தது, யார்கிட்டேருந்து கற்றுக்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் கற்றுட்டேன். சமையலில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் உண்மையை சொல்லனே, எனக்கு வந்து பாடெல்லாம் வரைய எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ எனக்கு பாடெல்லாம் வரவே இல்லை. ஐ எம் நாட் அ குட் பெயிண்டர், ஐ எம் நாட் அ குட் ஆர்டிஸ்ட். ஸோ எதானும் ஒன்று எனக்கு இருக்கணும், சம்வேர் ஐ ஷுட் எக்ஸல்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் நினச்சேன் என்னால் சமைக்க முடியும், பேச முடியும். ஸோ நல்லா பேசுவேன், நல்லா சமைப்பேன், நல்லா எழுதுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வரேன். நான் சூப்பர் மேம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசுறத வச்சு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு இல்லை, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க. காலேஜ் படிக்கும்போது நீங்கள் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் படிச்சுட்டு இப்போ ஜியாகிரஃபி எடுத்ததாக இருக்கட்டும், பெஸ்ட் ஜியாகிரஃபி டீச்சர் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ நீங்கள் குக்கிங், நீங்கள் சொன்னீங்க சமைக்கவே எனக்கு தெரியல, ஆனால் நான் எல்லாத்துட்டையுமே கற்றுட்டு நீங்கள் வந்து சமையலுக்கு ஒரு புக்கே போட்டிருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன கேட்டால் நம்பர் 1 ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க. அடுத்து நம்ம ரைட்டர் அப்படின்னு வந்தோம்னாலும் எனக்கு தோணுச்சு நான் எழுதினேன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் யாரையோ போய் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்க. நம்ம உங்கள் புத்தகத்தை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் மேம். ஏன்னா இந்த விஷயத்தை எனக்கு இங்கே சொன்னால் தான் சரியாக இருக்குன்னு தோணுச்சு, அதனால் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு சமைக்க தெரியல, இப்போ நான் சூப்பராக சமைக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி அதை ஒரு புக்கு போடணும், ஒரு ரெசிபி நம்ம கொடுக்கணும், இன்னொருத்தங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு எப்போவுமே அது டீச்சராக இருந்தனாலே என்னமோ தெரியல, எனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு நிறையாவே ஆர்வம் இருந்தது. அதே போல் நான் வந்து பார்த்துருக்கேன், நிறையா பேர் வந்து ஏதோ சமைக்கணும்னு சமைச்சிட்டு போய்ட்றாங்க. இவ்வளோ விலைவாசி விற்று இவ்வளோ விலை கொடுத்து மளிகை சாமான்லாம் வாங்குகிறோம், அது கொஞ்சம் ஆர்வம் காட்டி கொஞ்சம் கேர் எடுத்துட்டாக்க அதே நல்ல விதமாக பண்ண முடியுமே. அதே அரிசி, அதே பருப்பு, அதே எண்ணெய், அதே காய் தான்.
பட் ஒவ்வொருத்தர் பண்ணிச்சாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது ஏன் கொஞ்சம் ஆர்வம் காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு புக்கு போட்டு அந்த ஆர்வத்தை மக்களுக்கு தூண்டணும். இதை வச்சு இதெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. நான் இந்த புக்கு எழுதினப்போ அவ்வளோ குக்கரி சேனல்லாம் அவ்வளோ இது ஆகலை, ஃபேமஸ் ஆகலை. ஸோ இதை வச்சு இப்படி நான் கற்றுன்றதை நான் நினச்சேன், ஐ வாண்ட் டு ஷேர் வித் மீ பீப்புள். சூப்பர். உங்களுக்கு எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ எப்படி வந்துச்சு? எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் சொன்னேன் இல்லை முதல்ல 50 வயசுலேயே ரிட்டையர் ஆகிட்டேன், பசங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணிச்சுனாக்க எதானும் யூஸ்ஃபுல்லாக என்னோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணும். ரொம்ப படிப்பேன், புக்ஸ் ரொம்ப படிப்பேன். அதுவும் எஸ்பெஷலி எனக்கு இந்த ஃபேமிலி அதெல்லாம் பற்றி ரொம்ப படிக்கிறது பிடிக்கும். ஒரு தடவை நான் வந்து இந்த ரொம்ப இங்கிலீஷில் ரைட்டர் ஷோபா டேன்னு இருக்காங்க, அவங்க எழுதின ஸ்பௌஸுங்கிற ஒரு புக் படித்தேன். அந்த ஸ்பௌஸுங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றின. அவங்க எழுதின படித்தப்போ எனக்கு தோணுச்சு, ஐயோ நான் கூட இந்த மாதிரி ஒன்று நிறையா தமிழ்நாட்டிலேயே நிறையா பேர் வந்து தமிழ் படிக்கிறவங்க இருப்பாங்க. என்னோட தாய்மொழி தமிழ் தான். நான் அப்புறம் வந்து இங்கிலீஷ் எழுதுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஸோ நம்ம தமிழில் எழுதி முதல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேரேஜ் லைஃபு, நான் வாழ்க்கையில் கற்றுண்டது அதெல்லாம் வந்து எழுதி நல்வாழ்வு இருக்க வழிகாட்டுன்னு முதல்ல ஒரு புக் எழுதினேன். அதனால் நான் எதிர்பார்த்தளவு அது ரீச் ஆகலை. ஆனால் படித்தவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குமா, இது வந்து மேரேஜ் கப்பலுக்கெல்லாம் கூட இது வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க அப்படி சொன்னதுனால நான் வந்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எழுதினேன். அப்புறம் இந்த புக்ஸ் எழுதுறதை விட எனக்கு இன்னும் தோணுச்சு, இப்போ ஆன்லைன் வந்துச்சு இல்லையா, புக்கெல்லாம் கொஞ்சம் அவுடேட்டட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு பிளாகர் ஆனேன். பிளாகர் எழுதி நான் பேசிக்கலி இவ்வளோ என்ன வந்தாலும் சரி, ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து நிறையா புக்ஸ் எழுதினேன். அந்த மாதிரி புக்ஸ் எழுதிச்சில் பிளாகும் எழுத ஆரம்பித்தேன் இங்கிலீஷில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இங்கிலீஷ் நல்லா வந்தோடனே இங்கிலீஷில் வந்து பிளாக், இஸ் மேரேஜ் எ பேட் இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரிலாம் நிறைய எழுதினேன் நான். இப்போவும் நான் என்னோட இந்த 77 வயசுலேயே எனக்கு வந்து நிறையா இதெல்லாம் இருக்குது. கையில் ஃப்ராக்சர் பிளேட் வச்சுருக்காங்க, இடுப்பில் ஃப்ராக்சர் பிளேட் வச்சுருக்காங்க. ஸ்டில் நான் வந்து எனக்கு வந்து என்னால் வெறுமனே அப்படியே டிவி அந்த மாதிரி பொழுது கதை பேசி என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. இப்போ கூட நான் என்ன பண்ணுறேன், நடந்தாலும் என்ன இது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஒரு இது உண்டு என்னன்னாக்கா, ஒரு 100 பேர் படித்தாங்கன்னாக்கா, ஒரு பாதிரியாரோட கதை படிச்சிருக்கேன். அந்த பாதிரியார் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்தால கடற்கரை ஓரத்தில் வந்து நின்றுட்டு இந்த கடலில் ஒதுங்குற மீனெல்லாம் எடுத்து கடலில் திரும்ப விடுவாராம். தினமும் பண்ணுவாராம் கார்த்தால. அந்த பக்கமாக ஒருத்தர் வழிப்போக்கம் தினம் போகிறவர் வந்து கேட்டாராம், பாதிரியாரே நீங்கள் வந்து இந்த கடலில் ஒதுங்குற மீனெல்லாம் எடுத்து திரும்ப கடலுக்குள்ளே போடுறீங்க, அவங்க வந்து இன்றைக்கி இல்லைன்னா அவங்க நாளைக்கு செத்து தானே போகிறது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு செத்து போகிறது எனக்கு தெரியும், ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து அந்த மீனுக்கு ஒரு இது கொடுத்தேன்ல, வாழ்க்கை கொடுத்தேன்ல, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குன்னு. அதே மாதிரி நான் நினச்சேன், என்னோடய புக்கை 100 பேர் படித்தேன். இல்லை ஒருத்தர் கூட ஐயோ இவங்க எழுதியிருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம், இவங்களை ஃபாலோ பண்ணாக்க நான் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலான்னு ஒருத்தர் கிடச்சா கூட நான் அதை எழுதின புஸ்தகத்துக்கு என்னோட இதுவாக நினச்சிட்டு இப்போ வந்து ஆன்லைனில் நான் நிறையா எழுதிட்டுருக்கேன். புக்ஸ் எழுதாமல் இந்த வயசில் நான் ஆன்லைனில் எழுதிட்டேன். சூப்பர். பிளாக்ஸ் எழுதுகிறேன், எல்லாம் எழுதுறேன். சிறப்பு. நீங்கள் சொல்கிற வார்த்தை உண்மை. அதாவது நான் ஒரு ஃபேமஸ் ரைட்டர் இல்லைனா கூட என் புக்கு படிக்கிற ஒரு 100 பேரில் ஒருத்தரோட வாழ்க்கையை அது மாற்றுச்சுனாலுமே எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ரொம்ப அழகாக சொன்னீங்க அதை. மேம், நீங்கள் 3 புக்கு எழுதியிருக்கீங்க இல்லையா? ஸோ முதல் புத்தகம் வந்து நல்வாழ்விற்கு வழிகாட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு வந்து கல்யாண பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த குக்கரி ஐட்டமோட அந்த கல்யாண பரிசு என்ன பண்ணேன் நான் சொல்கிறேன். நான் இப்போ அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் லேடிஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு சமையல் தான். ஆனால் இப்போ வந்து ஆணுக்கு நிகராக பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஆணுக்கும் கடமை இருக்குது. அவங்க வந்து ஒய்ஃபுக்கு வந்து சமையலில் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து ஒன்று டிவியை பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, அவங்களுக்கும் கடமை இருக்குது. உங்களோட இந்த கல்யாண பரிசு புத்தகத்தை பார்க்கும்போது என்ன ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, இது நிஜமாவே உள்ள வந்துட்டு சமையல் குறிப்பு மட்டும்தான் இருக்கா, இல்லை ஃபேமிலி பற்றின மொத்த விஷயங்களும் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது மேம். ஏன்னா இது நேர்களுக்கு என்னால் காட்ட முடியல, பட் ஆனால் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தில் முதல் அட்டையில் வந்து கல்யாண பரிசு அப்படின்னு போட்டு ஒரு தோசை 2 வடை, அப்புறம் கல்யாணம், குழந்தை, ஒரு விளக்கேற்றுற மாதிரி, அப்புறம் மெட்டி போட்டு விடுற மாதிரி, இப்படி ஃபுல்லாக இருக்கிறதுனால இது வந்து நிஜமாவே வெறும் உள்ள சமையல் குறிப்பு மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், அதாவது குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கூடவே சொல்லியிருந்தீங்க, சமையல் அப்படிங்கிறது பெண்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறது ஃபேமிலி அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ இன்வால்வ் பண்ணி நீங்கள் ஒரு புக்கை எழுதியிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் அட்டையை நீங்கள் போட்டிருப்பீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது மேம்.
இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உங்களோட எண்ணம் வந்து எந்த அளவுக்கு எல்லாரை விட வேறுபட்டு இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே புகழ்ந்துடாதீங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்னோட பாரத நாடை ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் விட நான் தமிழ்நாட்டை விட வெளி மாநிலம் தான் வச்சிருக்கேன். அப்போ கூட என்னோட மண் வந்து தமிழ் மண் தான் என்னோட மண். ஸோ என்னோட தமிழ்நாட்டுக்காக ஏதோ ஒன்று, என்னோட எண்ணங்கள் வந்து நிறையா தமிழ் மக்களை போய் சேரணும்ன்ட்டு அந்த ஐடியாவில் தான் நான் இந்த புக்கெல்லாம் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் படிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், எவ்வளோ படிச்சிருந்தாலும் பெண்ணாலும் ஆனாலும் நம்ம பாரத தேசத்தோட பெருமையே வந்து குடும்பம். நான் வந்து நிறையா வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். அந்த நாட்டுக்கெல்லாம் போய் பார்த்துப்ப நான் என்ன வித்தியாசத்தை நான் பார்த்தேன்னாக்கா, நம்மளை வந்து குடும்பத்துக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. மேரேஜ்லேருந்து வெளியில் போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈஸியாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து தப்புங்கிறது 2 பேர் மேலேயும் இருக்கலாம், ஆண் மேலேயும் இருக்கலாம், பெண் மேலேயும் இருக்கலாம். அப்புறம் இந்த குழந்தையும் பெற்றுட்டாவிட்டு அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போகிறதுங்கிறது, அந்த குழந்தை வந்து அது கேட்டு இந்த உலகத்துக்கு வரல, நம்ம கொண்டு வந்துருக்கோம் அந்த குழந்தைய. கணவனோ மனைவியோ அவங்களோட ஈகோவால் அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியை சிதைச்சிக்கிறது பதில் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம இந்திய மண்ணு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெண்கள்லாம் ரொம்ப படித்து ஆணுக்கு நிகராக அவங்களும் வராங்க. பாரதியார் சொன்னப்பல 8 திக்கும் அவங்க போகிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு பண்ணி 2 பேருக்குமே சொல்கிறேன் நான், ஆணுக்கும் இல்லை பெண்ணும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கன்னா யோசித்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த காலம் மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் இல்லை. நீங்கள் நல்லா மீட் பண்ணுறீங்க, ஒருத்தர் பேசிக்கங்க, உங்களோட வீக் பாயிண்ட்ஸை ஒழிக்காதீங்க, ஓப்பனாக பேசுங்க. அப்புறம் எதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்னு பாருங்கள். எல்லாம் சரியாயிடும். கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும் நினைக்காதீங்க. சரியாகவே ஆகாது. இன்னும் நிறையா தான் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளமாக லைஃப் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்காதீங்க. கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்காதீங்க. அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அது அப்பா அம்மாவோட பெருப்பு. நான் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பார்த்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இப்போ நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கலாச்சாரம் போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. தினமும் பேப்பரில் பார்க்குறேன், யாரோடைய போகிறாங்க, யாரோ கணவனை வெட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையாது. ஏற்புடையதுங்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீங்கள் தொலைக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். இது ஒன்றே என்னோட தமிழ் சமுதாயத்திற்கு என்னோட வேண்டும். உங்கள் அனைவரையுமே நான் என் குழந்தைகளாகவும் பேரன் பேத்திங்களாகவும் நினைக்கிறேன். தயவு பண்ணி நீங்கள் பண்ணணும். என்னோட வேண்டுகோள். கண்டிப்பாக நேயர்கள் வந்து இந்த அட்வைஸை எடுத்துப்பாங்க மேம். ஸோ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா மேம், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. அந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள் மேம். அதே மாதிரி தான் அந்த என் பொண்ணெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீ டீச்சராக இருந்திருந்தும் டீச்சர் புத்தியை காமிக்கிற, ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்ட்டு. நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் ஆனால் திருந்தவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த காலை கேட்டு அந்த காலை விட்டுறீங்களேன்ட்டு. இனிய தமிழ் மக்களையும் நிறையா அதை பற்றி தான் இருக்குது. நான் அதில் சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். 2 ஹியூமன் பீயிங்ஸ், ஈவன் நம்ம குழந்தைங்களோடய நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. ஆனால் என்ன முக்கியம்னாக்கா, இப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், சண்டையை நம்ம ஆரம்பிச்சிடுறோம், ஆனால் அது வந்து முடிக்கிறது வந்து 2-3 நாள் அப்படியே இழுத்துட்டே போய் ஒரு வீட்லேயே ஒரு நல்ல அட்மாஸ்பியரே இருக்க மாட்டேங்குது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு சொன்னாக்கா, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னாக்கா, யார் வேணால் சண்டையை ஆரம்பிக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும். சண்டையை ஆரம்பிக்கிறப்போ ஒரு லெவலுக்கு மேலே ஆர்குமெண்ட் சீரியஸாக போகிறச்சில சண்டையை முடிக்கிறது வந்து வேணாம், இப்போ போகிறோம்ப்பா, இதோட நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிடணும். ரொம்ப டூ மச்சாக போகிறது. நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம், எதுக்கு இப்படி அடிச்சுக்கணுன்ட்டு யாரான ஒருத்தர் வந்து சொல்லி அந்த சண்டையை நிறுத்திடணும். அட் த சேம் டைம் நான் இன்னொரு சஜஷனும் கொடுக்குறேன். ஒரு தடவை ஒய்ஃப் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டையை நிறுத்திடும்ன்ட்டு. எவ்ரி டைம் ஒய்ஃபே லூசராக இருந்தால் அவங்க வேண்டாம் சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடாது. ஈக்குவலாக ஜென்ட்டும் யோசிக்கணும். என் ஒய்ஃப் சொன்னால எனக்காக தானே சொன்னான், அந்த மாதிரி என்னோட இருக்கணுங்கிறனால. ஸோ அடுத்த தடவை பை சான்ஸ் ஏதாவது சண்டை வந்ததுனாக்கா ஹஸ்பண்ட் சொல்லணும், வேண்டாப்பா எனக்கு தெரியும் நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, நம்ம இப்படிலாம் ஆர்கியூ பண்ண வேண்டாம், கமான் லெட் அஸ் கோ அவுட். விட்டு கொடுத்து போகணும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். படிப்பு வந்து பணம் சம்பாதிக்க உதவுற மாதிரி வாழ்க்கையை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கும் உதவணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் இனிய தமிழ் மக்களுங்கிற புக்கை எழுதினேன். ஓகே மேம். இப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது அப்படின்னா, ஃபேமிலி அப்படின்னு நிறைய பேசும்போது ஒரு உறவில் சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆணுக்கோ பெண்ணுக்கோ? ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டு அவங்க உறவுல இருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க, வேற மாதிரி முடிவெடுத்துறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
நான் உங்களுக்கு சொல்லணுன்னாக்க, நான் ஒரு பெரிய குடும்பத்தில் முதல்ல சொன்னேன்ல 8 குழந்தைங்க, அதை தவிர்த்து வீட்டில் யாரானு குறைஞ்சது 12 பேர் வீட்டில் இருப்போம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து அப்போல்லாம் அப்பா அம்மா சினிமா போய் வெளியில் போய் வீடு தான் அம்மாவுக்கு வீடு தான் உலகம், அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவார், வீட்டில் இருப்பார், ஏதோ வாக்கிங் போவார். ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற டைமே ரொம்ப குவாலிட்டேட்டிவ் டைமாக இருக்கும், அவங்க குவான்டிடேட்டிவாக இருக்காது. ஸோ அந்த மீட் பண்ணிக்கிற டயத்தில் வந்து அவங்க அனாவசியமாக ஒரு அந்த மாதிரி சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு வீட்டு வேலையெல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதனால் அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒன்லி திங்கிஸ் பசங்களை வளர்க்கணும், பெரியவங்களாக்கணும், படிக்க வைக்கணும், அந்த மாதிரி தான் ஒன்று இருக்கு மொழியே. இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு வாழ்க்கை வசதி ரொம்பவே பெருகிருக்கு. அப்புறம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ லேடிஸும் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படித்த உடனே அவங்களுக்கு தோணுது, நானும் தானே அவங்கள மாதிரி படிச்சிருக்கேன், எதுக்கு அடங்கி போகணும். அவங்க வந்து அந்த கல்யாணங்கிறது ஒரு புனித தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டு வருதுன்ட்டு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, நான் முதல்லே சொன்னாப்புல கல்யாணத்தில் வந்து ரொம்ப படோடாபாலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்னோடய கிராண்ட் டாட்டருக்கு 25 வயசாகுது. நான் அவகிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து கோடி ரூபாயெலாம் செலவழித்து கல்யாணம் பண்ணவே பண்ணாத, சிம்பிள் மேரேஜ் பண்ணு, 5 வருஷம் எப்படி அவங்க இருக்காங்கன்னு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கட்டும், இந்த குழந்தையோட பர்த்டேயை மேரேஜ் மாதிரி செலிப்ரேட் பண்ணு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மட்டும் இந்த மாதிரி படாடவமாக பண்ணிட்டு கடைசியில் நிறைய மேரேஜ் எல்லாம் இப்போ ரொம்ப ஃபெயில் ஆகுது. எனக்கு வந்து அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதில் வந்து குறை யாரை சொல்கிறதுனே தெரியல. இவங்ககிட்டையும் இருக்குது, அவங்ககிட்டையும் இருக்குது. இந்த மகாகவி பாரதியார் பாடினார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்ட்டு. அதே இன்பம் வைத்த கடவுளே இந்த உலகத்தை படைச்சிட்டு அதே அளவு துன்பத்தையும் வச்சுருக்காரு. இங்கே நேச்சுரலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கலாமிட்டிஸ் இருக்குது. எர்த்குவேக் இருக்குது, சுனாமி, அப்புறம் வெள்ளம், அப்புறம் ஹீட் வேவ், கோல்டு வேவ்னு அப்படியே மனுஷங்க செத்து போயிட்டே இருக்காங்க, வாழ்க்கையில் அவசரப்படுறாங்க. அது நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்குன்னா அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, மனுஷங்களை படிச்சுட்டு இந்த ஈகோ அகங்காரம்னு ஒன்று, படித்தவங்க படிக்காதவங்க ஏழைங்க எல்லாருக்கும் அந்த ஈகோ இருக்குது. அந்த ஈகோங்கிறது என்ன செய்யறதுனாக்கா வாழ்க்கையே அழிச்சிடுது. அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நாய் வாலை நிமித்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிறாங்களே ஒழிய அவங்க பண்ணுற தப்பை உணர்ந்துக்கவே மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இத்தனைக்கு கடவுள் தான் காரணம். மனுஷங்க அவர் தானே படிச்சிருக்காரு, அவரோட குழந்தைகள் தானே நாமெல்லாம். ஏன் இந்த மாதிரி ஒரு ஈகோவை கொடுத்தாரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. நான் வந்து பெருமைக்காக சொல்ல, நான் வந்து நம்ம கீதையில் படிச்சிருக்கேன், லீவ் யுவர் ஈகோ, ஐ வில் எலிவேட் யூ டு மை பிளேஸ், திஸ் இஸ் மை ப்ராமிஸ். ஆனால் இது மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன், ஐ வில் எலிவேட் யூ டு மை பிளேஸ்னு எல்லாருக்குமே அதே தான் சொல்ல, திஸ் இஸ் மை ப்ராமிஸ்ன்னு சொல்ல. அதே மாதிரி நீங்களே பாருங்கள், லீவ் யுவர் ஈகோ, டெஃபினெட்லி வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் வந்து இத்தனை காலமாக முயற்சி பண்ணுறதுக்கு என்னோடய மக்கள்னால் என் குழந்தைகள் இல்லை, என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்காகவே தான் நான் வந்து பிளாக்ஸ் எழுதுறேன், எல்லாம் எழுதுகிறேன். ஸோ என்னோடய மெசேஜ் நல்ல விதமாக போய் சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட. கண்டிப்பாக மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது நான் வந்து அந்த புத்தகத்தில் நான் எதையுமே ஃபாலோ பண்ணல, ஆனால் இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன், லீவ் யுவர் ஈகோ அப்படிங்கிறது. அதை நீங்கள் 100% ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து என்னாலே சொல்ல முடியும். கேட்குற நேயர்களும் கண்டிப்பாக அதை தான் மேம் நினச்சிருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, தனக்கு தெரியல நம்ம நினச்சிருவானோ, தெரியல நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை யாருனாலும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரே விஷயம் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். அது எல்லாருக்கும் போய் சேருதோ இல்லையோ, சேர்றவங்களுக்கு அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப நிறையவே இருக்கு மேம். ஸோ நீங்க சொன்னதுல உங்களுக்கு ஈகோ இல்லை அப்படிங்கறது வந்து நீங்க பேசுறதுலேயே ரொம்ப நல்லா தெரியுது. நான் வந்து பார்த்துருக்கேங்க, நிறைய பேர் அப்படியே டாக்டரேட் பட்டத்துக்கு மேலே பட்டம் வாங்கியிருப்பாங்க, அப்படியே லெக்சரெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் பர்சனை மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. அவங்க பேசுறது ஒன்று, நடந்துக்கிறது வேறையாக இருக்குது, பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், செயல் ஒரு மாதிரி இருக்குது. நான் அப்படியே வியந்து இருக்கேன், ஐயோ அவரா இவர்னு நான் நினச்சிப்பேன். நான் வந்து நிறையா பேர் அந்த மாதிரி பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். நான் ரொம்ப அவர் பேசுகிறத கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி நான் போய் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு போனாக்கா நான் திரும்ப வரப்போ ரொம்ப பெரிய ஏமாற்றத்தோடு வந்திருக்கேன். இவரா இப்படி பேசினாரு. ஸோ அது வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறப்பல நம்ம என்ன பேசுகிறோமோ முக்கியமாக சொல்கிறேன், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம். வி ஷுட் வாக் த டாக். நான் என் பேர் சீதா.
சீதாங்கிற பேருக்கு நான் அப்படியே நியாயம் சேர்ப்பேன். அது வந்து எனக்கு என்னோட பேருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எனக்கு ரொம்ப முக்கியம். அது இதை கேட்குறவங்க கொஞ்சமான ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு, என்னோட இந்த ஈகோவால் தான் என்னோடய வாழ்க்கை கெடுத்துட்ருக்கேன், நானும் சந்தோஷத்தை இழக்கிறேன், என் குடும்பமும் சந்தோஷத்தை இழக்கிறது, என் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இல்லாமல் போயிடுது, அவங்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை. இன்னொன்று நான் வேண்டிக்கிறேன், தயவு பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கெட்ட வழியில் செலவு பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. சந்தோஷங்கிறது நம்ம தான் கொண்டு வரணும், அதை இன்னொருத்தர் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியாது. நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பணம் கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையில். ஆனாக்கா ரொம்ப படித்தவங்க, ரொம்ப பணம் இருக்குங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா பெரிய ஃபேமிலி, பிஸ்னஸ் ஃபேமிலியோட டாக்டரில் வந்து ஒரு 3-4 months வந்து வீட்டில் ஃபேனில் ஹேங் ஆகி அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எவ்வளோ பெரிய குடும்பம் அப்படின்ட்டு. ஸோ அந்த சந்தோஷங்கிறது பணத்தாலேயோ இதாலேயோ வரதில்லை. நம்ம தான் வந்து நம்மளோட மாற்றிட்டு நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரையும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்தேன்னாக்க வாழ்க்கைங்கிறது கடவுள் கொடுத்த அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்காரு அவ்வை பெருமாட்டியார். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாயோ ஒரு மிருகமோ நம்மள மாதிரி பேச முடியுமா, நம்மள மாதிரி சிரிக்க முடியுமா, நம்மள மாதிரி வாழ்க்கையை பகிர்ந்திருக்க முடியுமா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அரிய மனித வாழ்க்கைங்கிறது கிடைக்காத ஒன்று. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஈகோவாலேயோ ஒரு கெட்ட பழக்கத்தாலேயோ சுயநலத்தாலேயோ கெடுத்துக்கிறதுங்கிறது எந்த விதத்துலையுமே சரியில்லை என்னை பொறுத்தவரை. ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் உங்களை பற்றி படிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த புத்தகம் எழுதுறது எல்லாமே இப்போ நீங்கள் பிளாக் பண்ணுறேன், நான் வந்து இப்போ ஆன்லைன்லேயே எல்லாரும் ஸ்டோரிஸ் படிக்கிறாங்க அப்படின்றதுனால நான் அங்கேயே ஸ்டோரிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கரண்ட்டாக ஒரு ஆம்பிஷன், நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தேன். அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பீப்புளோட டச் வச்சுக்கணும், எல்லாம் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹஸ்பண்ட் தவறிட்டார். 10 வருஷம் நான் தனியாக பெங்களூரில் என் பொண்ணு பக்கத்தில் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே பார்த்தேன்னா என் டாக்டரை வச்சுக்கலாம், அப்படியே என் டாக்டர் மாதிரியே நினச்சி பேசுவேன். ஸோ அவங்க கூட அப்படியே ஆண்டி என்ன வேணால் என்னால் பேச முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நான் பெங்களூரில் இருந்தப்போ. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு 77 வயசு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு சன்னு, ஒரு பிரிகேடியராக இருக்கார். அவர் வந்து ஸ்ரீநகர், அம்பாலா அங்கெல்லாம் போஸ்டிங் இருந்தப்போ நான் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்போ நல்லாயிருக்கோ அப்போ மட்டும் அவரோட இருந்துட்டு மீதி நாள் வந்து பெங்களூரில் தான் இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, நிறையா ஃப்ராக்சர் அதெல்லாம் போய் உடம்புலலாம் சரினால என்னோட சன் வந்து சொல்கிறாரு, இனிமேல் நீ தனியாலாம் இருக்கக்கூடாதுமா, இப்போதைக்கு எனக்கு ஜபல்பூர் தான், அது வந்து எல்லா போஸ்டிங் வந்து அங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸில் நீ இங்கே இரு, அப்புறமா போஸ்டிங் ஆச்சுனாக்கா என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம், இனிமேல் நீ என்னோட தான் இருக்கணும்ன்ட்டு என் சன் சொல்லிட்டாரு. நான் என்னால் இப்போதைக்கு ஜபல்பூரில் இருக்கேன். இப்போ சென்னை வந்ததில் எனக்கு ஏஆர்லேருந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது எனக்கு. அட்லீஸ்ட் என்னால் அந்த ஜபல்பூரில் இருந்துட்டு இன்னும் என்னன்னாக்கா இந்த ஆர்மியில் வந்து ரொம்ப ப்ரோட்டோக்கால்லாம் நிறையா உண்டு. நம்ம அந்த மாதிரி வந்து ஓப்பனாக எல்லாரோடய பேசிட முடியாது. அதுவும் என் சன்னு பிரிகேடியராக இருப்போ என்னை வந்து ஒரு ராஜ்மாத்தா மாதிரி ஒரு சேர் போட்டு உட்காந்து வச்சுருவாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் அப்படியே மியூட் ஸ்பெக்டாக்டராக இருக்கணும், அனாவசியமாக பேசவே முடியாது எனக்கு ரொம்பவே. அப்புறம் என் சன்னே என்னை பார்த்துட்டு, அம்மா உனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, வா நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி என்னால் பீப்புளை நேரில் சந்திக்க முடியாது. என்னோட மெசேஜை நிறையா பேருக்கு போய் சேரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சின்னா ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் பீப்புள் அண்டு இந்த மாதிரி என்னை ஃபீட்பேக் பண்ணும். ஸோ நான் சொல்கிறது போர் அடிக்கக்கூடாது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். எல்லாரையுமே சின்ன பசங்கள்லாம் என்னோடய கிராண்ட் சில்ட்ரன் நான் நினைக்கிறேன், ஒரு 40 வயசானவங்களாம் என்னோடய டாக்டராக நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வாழ்க்கை வாழ்வதற்கேங்கிற புரிஞ்சுக்கோங்க, அழுவதற்கல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு. அருமையாக சொன்னீங்க மேம். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல மேம், நீங்கள் வந்து சொன்னீங்க நான் வந்து என்னோட பையன் எங்கே ஒர்க் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஊர்லேயும் நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மகாராஷ்டிரா, ஆனால் நீங்கள் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல, அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அங்கே லாங்குவேஜ், அங்கே இருக்க உணவு, அப்புறம் நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் சமாளிக்கிற விதம், அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன கற்றுக்கிட்டேன்னாக்கா, லாங்குவேஜ் வந்து எனக்கு என்னாச்சுன்னா, நான் மகாராஷ்டிராவில் இருந்தேன்ல, அதுக்கு முன்னாடியே நான் படிக்கிறப்போ நான் வந்து 1965 நான் வந்து SSLC பாஸ் பண்ணேன்.
அப்போல்லாம் வந்து ஹிந்தி வந்து தேர்ட் லாங்குவேஜ். அந்த 35 மார்க் வாங்கி நான் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஓரளவு எனக்கு ஹிந்தி வந்து எழுத படிக்க தெரியும், ஆனால் பேச தெரியாது. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மகாராஷ்டிரா போனதுனால அது வந்து காஸ்மோபாலிட்டன் காலனி. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஹிந்தி அப்படியே எந்த லாங்குவேஜையும் நம்ம கற்றுக்கணுன்னாக்கா ரொம்ப கஷ்டமே இல்லை. நம்ம எந்த அந்த பேசுகிற இடத்துக்கு போய் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தன்னால் வந்துடும். நான் வந்து பார்த்துருக்கேன், என் பையன் வந்து வெலிங்டனில் போஸ்டிங் இந்த ஸ்டாஃப் காலேஜ். அப்போ வந்து அங்கே சர்வெண்ட் பெய்டெல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் கேட்பேன் எப்படி இவங்க பேசுகிறாங்கிற. இந்த வெலிங்டனில் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா சர்வெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இங்கிலீஷ் கற்றுட்ருப்பாங்க. அந்த அம்மா இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து இந்த பசங்களும் ஸ்கூலுக்கு போகவே என்னால் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா நம்ம அந்த இடத்துல போனாக்கா நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தன்னால் வந்துடும். அதே மாதிரி ஹிந்தியும் நான் வந்து ரொம்ப ஒருவேளை ப்ரொனன்சியேஷன் வேணா அவங்கள மாதிரி பேச முடியாது. நான் சொல்லுவேன், நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் பேசுறது புரிஞ்சா போதும்னு சொல்லுவேன். நான் அது மாதிரி ஹிந்தியும் வந்து நான் வந்து நல்லாவே பேச கற்றுன்ட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்து நிறைய இடத்துக்கு போக முடிஞ்சுது. டீச்சராக வந்து தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்காக வீடு வீடாக போவேன். அப்போ போனப்போ நான் என்ன பார்த்துருக்கேன்னாக்கா, அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்கூட்டர் வீட்டில் இருந்தால் ரொம்ப அதிசயம். இப்போ வந்து ஒரு வீட்டில் 3 கார் இருக்கு. அவ்வளோ வாழ்க்கை வசதி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் போய் பார்க்குறப்ப என்ன பார்க்குறேன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் சாமான்லாம் அப்படி கொட்டி கிடக்கு. அந்த சாமானை இன்னும் எனக்கு என்ன வருத்தம்னா, நிறையா பேர் நல்லாவே வீடு மெயின்டைனே பண்ணல. நிறையா பேர் வாழ்க்கையில் வந்து இந்த ஓரளவு நம்மளுக்கு வசதியாக வாழறதுக்கு பொருட்கள் தேவை தான். அதேமாதிரி என் பையனால் வந்து நான் வந்து ஃபுல் இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயும் இருந்திருக்கேன். நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம நாட்டில் ஜபல்பூர்லேயே சொல்கிறேன் பாருங்கள், இந்த மார்பிள் ராக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஐயோ அதை பார்த்தா நான் நினச்சிப்பேன், ஐயோ இப்படியெல்லாம் கடவுள் பண்ணியிருக்காருன்ட்டு. ஒண்டர்ஃபுல் பிளேசஸ் இருக்குது இந்தியாவில், ஒண்டர்ஃபுல் பிளேஸ் இருக்குது. உங்கள் இருக்கிற பட்ஜெட்டை தந்து அழகாக ஃபேமிலியோடு போங்க. இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிக்கோங்க. லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு பொருள் சேர்க்கறத விட நிறையா இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அப்படியே நான் பார்த்து மலைச்சு போயிட்டேன். அந்த மார்பிள் ராக்கை பார்த்து ஜபல்பூரில். ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் எங்கே வேணா போங்க, ஸ்ரீநகர் போங்க, குஜராத் போங்க. குஜராத்தில் போனால் இன்னும் இந்த வெல்லு வந்து ஸ்டெப் வெல்னு இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஒன்றுமே படிக்காதவங்க, இன்ஜினியரிங் படிக்காதவங்க, ஆர்கிடெக்ட் எப்படி ராணிக்கு வான்னு ஒன்று இருக்குது, அதான இந்த ராணியெல்லாம் குளிக்கிற இடம். ஐயோ அதெல்லாம் பார்த்து நான் அப்படியே அதிசயப்பட்டிருக்கேன். என்ன பிளேசஸ், குஜராத் போங்க, எங்கே வேணா போங்க, நீங்கள் இந்தியாவில் ராஜஸ்தான் போங்க. இதெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணலாம். அனாவசியமாக பொருளை சேர்த்து இன்னைக்கு லைஃபுங்கிறது நிச்சயமே கிடையாது இல்லையா. லேடி இருந்தாங்க, ஒரு ரிச் லேடி. அவங்க வந்து ரொம்ப மணி மைண்டடு. ஒரு புடவையாக ஒரு 300 புடவை வச்சுருப்பாங்க. ஜுவல்ஸாக அவ்வளவு இருக்கும். வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. கடைசியில் அந்த லேடி வந்து கேன்சர் வந்து சடனாக செத்து போயிட்டாங்க. அவங்க சன் வந்து யூஎஸில் செட்டில் ஆகிட்டார். அவர் சொல்லார், இதெல்லாம் எனக்கு வேணவே வேணான்ட்டு. கட்டி கட்டி பாதுகாத்தாங்க அவங்க. அந்த புடவையெல்லாம் யாரோ தூக்கிட்டு போங்க. நாங்கள் அந்த பையனுக்கு அந்த நகையெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில, இந்தியாவிலே லாக்கெல்லாம் வச்சுருக்காரு. அது மாதிரி ஓரளவு பொருள் வேணும் தான், ஓரளவு நம்மளுக்கு வசதி வேணும் தான். கார் வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் தேவைக்கு மீறி சேர்த்து அதை விட குடும்பத்தோடு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்று சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போகிறப்ப காசை பார்க்கவே பார்க்காதீங்க. அப்புறம் அனாவசியமாக மனைவியோ கணவனோ அனாவசியம் ஒரு சில்லி மேட்ரு ஒன்றுமே இருக்காது, அதுக்கு போய் ஆர்கியூ பண்ணி அந்த அட்மாஸ்பியரே பேடாக அட்மாஸ்பியர் ஆகி குழந்தைகளுக்கு மூஞ்சி தூக்கிட்டு ஹஸ்பண்டும் மூஞ்சி தூக்கிட்டு வா திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எஸ் மேம், நீங்கள் சொன்னதை வச்சு இப்போ ஆக்சுவலி எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற விஷயத்த மட்டும் நம்ம வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம். வேணுங்கிற விஷயத்த அதையும் தாண்டி தேவையில்லாத பொருட்களாக வாங்கி சேர்க்காம அதை காசாக நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம இந்தியாவிலே சுற்றுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகான இடங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நிறைய பேர் ஃபாரின் ட்ரிப்லாம் போகிறாங்க, அதை பார்க்கறதுக்கு இதை பார்க்கறதுக்கான. ஆனால் நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. இதையெல்லாம் நீங்கள் பார்க்காம வெளியூர் போகிறதாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா காசு சேர்த்து வைக்கிறது, இது எல்லாமே வேஸ்ட்டு. மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நாளைக்குங்கிறது வந்து நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. இதுக்கு நடுவில் சண்டை சச்சரவு, காசை வந்து ஓவராக வச்சுட்டு வேஸ்ட்டாக எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது வேஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக மேம்? இன்னொன்று இருக்குது, அந்த மத்திய பிரதேஷில் வந்து உங்களுக்கு போனீங்கன்னாக்கா அந்த சாஞ்சி ஸ்தூப்பா, அந்த அசோகர் காலத்துது, அதே மாதிரி வந்து கஜுராஹோ, இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அதிசயப்பட்டுருவீங்க நீங்கள். அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. துணியவையோ நகையோ வாங்கி இப்போ பீரோவில் சேர்க்கறது ஒரு என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு போய் எல்லாரும் சந்தோஷமாக அந்த மோமெண்ட், மெமரிஸ். எஸ், மேக்கிங் மெமரிஸ். அந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல பாண்டிங் வேறு வரும். அந்த மாதிரி குடும்பத்தோடு போகிறப்ப என்ன ஆகும், பாண்டிங் வேறு ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா ஆகும். அந்த மாதிரி பண்ணுங்கள்.
அதுதான் நான் வந்து நான் சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக இல்லை கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன் மேம். என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லை, அதனால் நான் போகல. என்கிட்ட காசு இருக்கிறப்ப நான் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் காசு இருக்கணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு வயசாகும். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படவே மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இளமையிலே அந்த இடத்துக்கு போகணும்னு தோணுச்சுன்னா எப்படியாவது போயிடுங்க அந்த இடத்துக்கு. கொஞ்சம் சேர்த்து வச்சு எப்படியோ சர்வே பண்ணி நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. ஆனால் நான் காசு சேர்த்து வச்சு தான் போவேன்னு நினச்சிங்க, உங்களால் போகவே முடியாது. எனக்கு அந்த ஒரு வார்த்தை வந்து என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளும் இப்படிதானே நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு எனக்குள்ள. கண்டிப்பா நிறைய ரொம்ப நல்ல பிளேசஸ் இருக்கு நம்ம நாட்டுல. ரொம்ப முக்கியம், ரொம்ப பணம் கம்மியா இருக்கா, கிட்டக்க இருக்கிற நல்ல இடத்துல போய் ஆமா, வாழ்க்கைங்கிறது அதான் குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியா போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பொருட்களை வந்து அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்காது. இந்த மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். அழகாக சொன்னீங்க மேம். டீச்சராக இருக்கும்போதும் எழுத்தாளராக இருக்கும்போதும் பல தரப்பட்ட துறைகளில் நீங்கள் ஈடுபடும் போதும் உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது மேம்? எனக்கு கிடைச்சது, ஓரளவு கிடைச்சது. எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கூட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து நான் சொல்லணுன்னாக்கா எனக்கு வந்து அந்த இங்கிலீஷில் எழுதுறப்போ எப்படி இருந்தாலும் அந்த கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எப்படி படித்து என்ன பண்ணாலும் சம் சென்டென்சஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படி வரைச்சால என் சன்னோ என் டாக்டரோ ஈவன் நான் வந்து எங்கள் இன்லாஸ் ஹவுஸில் கூட ரொம்ப க்ளோஸ், என்னை வந்து அவங்க காட் மதராக நினைப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அசோக் எனக்கு இந்த கதை எழுதியிருக்கேன் பெரியம்மா, கொஞ்சம் இதை வந்து நீ எடிட் பண்ணுன்னா ஓகே பெரியம்மா வெரி ஹாப்பின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அவங்களோட ஹெல்ப்பெல்லாம் கூட எடுத்துப்பேன். இப்போ கூட நான் மாஸ்டர் இன் இங்கிலீஷ் சொல்ல மாட்டேன். எப்படி இருந்தாலும் பேசிக்காக அந்த மாதிரி வந்ததுனால சம்டைம்ஸ் என்னோட இங்கிலீஷ் கூட அந்த மாதிரி தப்பாகும். ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. நான் இதை கேட்கணும்னு நினச்சேன் மேம். ஏன்னா எப்பயுமே ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பதிப்பகம் நம்ம பார்த்து கொடுக்கணும். அந்த புக்கில் முதல்ல நம்ம எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தட்ட கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு அதான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என் சன்னை ஹெல்ப் பண்ணுவோம். என் சன் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கான். ஸோ சம்டைம்ஸ் என் டாக்டரை கேட்பேன். சம்டைம்ஸ் அதான் எங்கள் இல்லாஸ் வீட்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரதர், அவங்களுக்கு 2 சன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஐயோ வெரி ஓகே பெரியமான்ட்டு ஹாப்பியாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எடிட்டிங்கெல்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போல்லாம் அந்த பார்த்து யார் பப்ளிஷர் அதெல்லாம் பார்த்து நான் சென்னையில் என் வாழ்நாளில் ரொம்ப கொஞ்சம் வருஷம்தான் இருந்திருக்கேன் சென்னையில். அப்புறம் இப்போல்லாம் அந்த புக் பப்ளிஷ் பண்ணுறதை விட ஆன்லைன் பரவாயில்லன்னு தோணி பிளாக் எழுதுகிறேன், புக்ஸ் எழுதுகிறேன். 2 இங்கிலீஷ் புக் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சமைக்கிறதும் சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து சமையலே வராது. நான் சொன்னப்பல எங்கள் மாமியார் வீட்டில் வேறு மாதிரி சமையல், எங்கள் அம்மா வீட்டில் வேறு மாதிரி சமையல். நான் வந்து இந்த குமுட்டி அடுப்பு அதெல்லாம் அவ்வளோவா பார்த்ததே இல்லை. எங்கள் மாமியார் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா அந்த பருப்பு உசிலி பண்ணுறதுனாக்கா இந்த பருப்பு உசிலிக்கு வந்து வடக்கை அரைக்காப்பில் அரைக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து எங்கள் மாமியார் வீட்டில் நேராகவே அந்த பருப்பை வந்து எண்ணெயில் போட்டு, அதுக்கு நிறையா எண்ணெய் ஆகும், நேராகவே எண்ணெயில் போட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த எண்ணெய்க்காய் பீன்ஸோ கொத்தவரங்க அதை வந்து வேக வச்சு அதில் கலப்பாங்க. இந்த பாத்திரம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து எவ்வளவு ஈஸி கோயிங்கோ அவ்வளவு இது மதர் இல்லை வீட்டில். நான் மதரில் வந்து ரொம்ப யோசிச்சு தான் பாத்திரம் எடுப்பாங்க. அதனால ஏதாவது பாத்திரம் எடுக்கணும் 17-18 வருஷத்தில் அவங்கள கேட்காம எடுக்கக்கூடாது பாத்திரம். அப்புறம் வந்து பருப்பு உசிலிக்கு ஊற வச்சுட்டாங்க. அப்போ நான் பருப்பு உசிலிக்கு ஊற வச்சதை பார்த்துட்டு கேட்டேன், இட்லி பானை எடுத்துக்கட்ட மாட்டேன். அவங்க வந்து வேண்டாம்னு சொன்னாங்க. இட்லி பானை இல்லாமல் எப்படிப்பா பருப்பு உசிலி பண்ணுறது, எனக்கு புரியவே இல்லை. சரி அப்புறம் கேட்கறதுக்கு வேறு பயம். சரி பண்ணிடலாம், குளிச்சுட்டு வந்து அதெல்லாம் அரைச்சிட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்டுக்கணுன்னாக்கா எங்கள் மதரில் என்ன பண்ணாங்கன்னாக்கா கையில் ஒரு பை எடுத்துகிட்டு காப்பி கொட்டை வாங்கி வறுத்து அரைக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ வந்துடுவாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். அவங்க வரவே இல்லை. குமுட்டி அடுப்பு தணல் அப்படியே அணைஞ்சு போகிறது. பாக்கியெல்லாம் வெத்த குழம்பு பண்ணிவிட்டேன், சாதம் வடிச்சிட்டேன், பீன்ஸு காய் கட் பண்ணி வேக வச்சுட்டேன், இதுவும் அரைச்சிட்டேன். ஆனால் அதை எப்படி வேக வைக்கிறதுன்னு தெரியல. இட்லி பானை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. 11 மணி ஆச்சு, 11:30 ஆச்சு, வரவே இல்லை. அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டாங்க, வீடவில் அப்படியே பசியோடு வராங்க. வந்த உடனே நான் கேட்டேன், அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு பருப்பு உசிலி பண்ண தரல, எழுப்பிச்சிட்டு இட்லி பண்ண இல்லாமல் பண்ண தரலன்னு. அவங்களுக்கு ஒரே விசிறியை எடுத்து குமுட்டியில் மறுபடியும் தணலெல்லாம் இது பண்ணி இருப்பச்சட்டி வச்சு அதில் நிறையா எண்ணெய் போட்டு கழுகு போட்டு அந்த அரைச்சி வச்சதை அப்படியே வறுக்கிறாங்க. ஐயோ, அந்த மாதிரி வந்து நான் நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் சமையல், அம்மா வீட்டில் வேறு சமையல், இங்கே மாதிரி அதே ஐட்டம் தான் நான் பண்ணுற மெத்தடு வேறு. எங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக இழுப்பச்சட்டில் எடுப்பாங்க, அதை வேக வைப்பாங்க, ஆறினோட்டு அதை வந்து உரிச்சிடுவாங்க, அதை உதுத்து காய வேக வச்சு அதில் கலந்து ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்தாக்க இந்த எண்ணெயை கொட்டி இவ்வளோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டு சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நான் சமையல் தெரியாமல் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து புக்கே போட்டு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். குக்கரி ஷோலாம் டிவியில் கொடுக்குறேன். இப்போ நான் நிறையா சேனல்ஸில் தமிழில் கொடுத்துருக்கேன்.
ஓகே, நீங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? இப்போ இருக்கிற மேஜர் இன்ட்ரன்ஸ் எனக்கு என்னன்னாக்கா, இந்த ஆர்மி லைஃப்பில் இருக்கேன் இல்லையா, என்னால் அங்கே இருந்துட்டு என்னால் முடியலை. என்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம நினைக்கிற ஒரு சிட்டிலெல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் முடியும், இந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியும் என்னால். கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக அது அடையிற வரைக்கும் நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் உண்மையாகட்டும். ஸோ நான் வந்து ரொம்ப ஆர்வமாக செய்வேன். நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். நான் நடுப்பு 2 நாள் கேப்பில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏஆருக்கு. நான் இது எங்களோட ப்ளஷர் மேம் உங்களை கூப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுல சுற்றி ஃபுல்லாகவே ஃபேமிலி தான். எங்கே ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப அழகாக நீங்கள் அதை எல்லா விஷயத்தையுமே கொண்டுட்டு வரீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். அடுத்து சொசைட்டி வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமான மாற்றம் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது கூடவே வந்துட்டு அப்புறம் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறையா மாறணும். ஆனால் இது வந்து என்னால் மட்டும் முடியும்ன்ட்டு எனக்கு தோணவே இல்லை, கொஞ்சம் கூட தோணலை. நிறையா இந்த சொசைட்டியில் வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா பண வசதி இருக்குது, ஆனாக்கா வந்து ஒரு மாரல்லஸ் சொசைட்டியாக நம்ம மாறிட்டு இருக்கோமான்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஓகே, ரொம்ப ஃப்ரீடம்ங்கிறதும் வந்து கெடுதல் தான். அந்த ஒரு லிமிட் இருக்கணும். இந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னா கிராஸ் பண்ணக்கூடாது, ஒரு லிமிட்டு தான். நான் சொல்கிறேன், கொஞ்சம் நிறையாவே வேண்டாத அளவு கல்யாணங்கிறதே இப்போ ரொம்ப இந்த ஃபோட்டோ ஷூட்டுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. அந்த உண்மையான கல்யாணத்தோட அர்த்தமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இந்த பழைய காலத்தில் அனுத்தமான ஒரு ரைட்டர் இருந்தாங்க, அவங்க என்னோட ஏஜில். அவங்க எழுதுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த விவாகரத்துங்கிறது ஒரு ரொம்ப தீர்வே இல்லாத போது தான் கொடுக்கணும். அது வந்து ஒரு கேட்டு, இந்த கேட்டை தாண்டி இப்போல்லாம் எல்லாருமே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேட்டை தாண்டி குதிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுது, அந்த மாதிரி கேட்டை தாண்டி குதித்து விவாகரத்தை போயிட்டுக்க முடியாதவங்க சூசைட்டில் வந்து முடிச்சுக்கிறாங்க. அவங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அதுதான், முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க லைஃப்பில். இந்த மேரிட் லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு உங்களால். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் சாரி சொல்லிவிட்டு உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் விடக்கூடாது. அதையும் மீறி ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியலன்னாக்க வேறு வழியே இல்லைன்னாக்க மட்டும் விவாகரத்துக்கு போங்க. எப்பப்போ வேணுமோ கேட்டு அப்படியே ஈஸியாக தாண்டி குதிக்கக்கூடாது. இந்த அனுத்தம்மாவோட வார்த்தை நான் எப்போவோ படித்தது, இன்னும் என்னோடய ஆழ் மனசில் அது இருக்குது. என்னோடய மேரேஜ் லைஃப்பில் எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. நான் வந்து இவ்வளோ டெடிக்கேட்டட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு எனக்கு தேவையான கிரெடிட் கொடுக்கவே இல்லை நான். ஸோ அவ்வளோ எனக்கு லைஃப்பில் இது இருந்த போது கூட நான் வந்து ஐ வாண்டட் தட் என்னோடய பசங்க எனக்கு முக்கியம். நான் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் விடாதீங்க. அந்த மாதிரி உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் ரொம்ப விட வேண்டிய தருணம் வந்ததுன்னா பாருங்கள், நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் என்னன்னு பாருங்களேன் ஒழிய கண்டிப்பாக சூசைடு போயிடாதீங்க. நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா மேம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அது உங்கள் லைஃப்பில் இருங்கன்னு இல்லாமல் நான் இருந்திருக்கேன், நீங்களும் அப்படி இருங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அழகாக சொன்னீங்க மேம். பெண்களுக்கு வந்து பொதுவான அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெண்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெண்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா நான் முக்கியமாக என்ன சொல்லுவேன்னாக்கா, ரொம்ப டிவிக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த மாதிரி சீரியல்லாம் வந்து எது நான் உங்களுக்கு அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள். சும்மா அனாவசியமாக ஒரு காட்டு கத்தல், ஒரு இது அர்த்தமே இல்லாது கிடைக்கிற நேரத்தை வந்து உபயோகரமாக. இதே டிவிலேயே உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. நல்ல விஷயத்தை கற்றுக்காமல் இந்த மாதிரி வேண்டாது கூச்சல், சண்டை, அப்புறம் வந்து நிறைய அந்த டிவி சீரியல்லே பார்க்குறேன் நான், நிறைய பேர் வீடை நல்லா எப்படி வச்சுக்கிறது. உண்மை மேம், அந்த சீரியல்லே கூட அது ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கும், ஆனால் அதை உட்காந்து பார்ப்பாங்க. எனக்கு அதை நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். இது ஒரு மாதிரி அந்த சீரியலோட டைரக்டர் எடுத்துகிட்டு போகிறாரு, இதை ஏன் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க, இது ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? தேவையாக இருக்க விஷயம் எவ்வளவோ இருக்குது, ஆனால் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ எங்களை நாளை போக்குறதுக்கோ எங்களுக்கு இதுதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ளே அவங்க இருக்காங்க. அதுலேயே நாங்கள் வெளியில் வரணும். அதான் நானும் சொல்கிறேன், வெளியில் வரணும், வந்து வெளி உலகத்தை பார்க்கணும். கண்டிப்பாக சொல்கிறேங்க. அவங்க நார்மல் டேஸில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி நகை போட்டுட்டு அந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு சாதாரண அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அப்படி ஒரு கிராண்டாக சாரி, அப்படி ஒரு நகை, இதெல்லாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி இருப்பாங்களா வீட்டில்? அந்த மாதிரி இதுக்கே பொருந்தாமல் எதுக்கு அப்படி ஒரு காட்டு கத்தல் கத்துறாங்க, ஒரு மரியாதையே இல்லாமல் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணுமா? கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில்.
நிறையா கற்றுக்கலாம். அதெல்லாம் கற்றுட்டு ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. நீங்கள் உங்களை பார்த்து உங்கள் பசங்க கற்றுக்கட்டும். பசங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. சூப்பர் மேம். இப்போ இருக்க தலைமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? அதாவது ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, ஃபுல்லாகவே மொபைல் ஃபோன் எல்லாமே அடிக்டடாக இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த காலகட்டத்திலையுமே நிறைய பேர் அதை வச்சு முன்னேறியும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொபைல் ஃபோனோ இந்த ஐடிங்கிறதோ வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நான் நினச்சிப்பேன், நம்ம எப்படி அந்த காலத்தில் வந்து ஃபோனே இல்லை. என் பையன் கூட கேட்பான், வந்து போர்டிங் ஸ்கூலில் படிச்சுருந்தான். அப்போ வந்து எங்கள் மாமியார் செத்து போயிட்டாங்க. வந்து அம்மா நீ எனக்கு எப்படிம்மா சொன்ன, பாட்டி செத்து போனது எப்படிம்மா சொன்ன, அப்போ ஃபோனே இல்லையேம்மா அப்படின்னு கேட்பான் என் பையன். நான் யோசிப்பேன், ஆமாம் வினோத், எனக்கு கூட ஞாபகமே இல்லை, நான் அவனுக்கு எப்படி சொன்னேன்னே தெரியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த டெவலப்மெண்ட் இது வந்து ரொம்ப ஹியூஜ் டெவலப்மெண்ட். இது வந்து ஆச்சரியப்படுத்து. அதுவும் இந்த ஏஐ வந்தாட்டும் அது பண்ணாத மிரக்கலே கிடையாது. அது ஐயோ நான் அப்படியே பார்த்து வியக்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த காலத்தில் இருக்கிறப்போ கொஞ்சமான நம்மளுக்கு அதை பற்றி தெரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஓரளவு கற்றுட்ருக்கேன். நான் அப்படியே உங்களெல்லாம் மாதிரி இல்லை, பட் ஓரளவு எனக்கு இந்த ஏஐ இந்த இப்போ எல்லாம் எனக்கு ஓரளவு தெரியுது. ஸோ இந்த ஃபோனை பார்த்து எல்லாருமே இந்த வீட்டில் இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்குது. எப்போ பாரு எல்லார் கையிலையும் ஃபோனு. அந்த ஃபோனை வச்சுட்டு இந்த ஃபோனில் வந்து எல்லாருக்கும் விஷயம் இருக்குது. நிறைய நல்லது இருக்குது, அதே சமயத்தில் நிறையா கெட்டது இருக்குது. ஸோ கெட்டதை பார்க்காதீங்க. இந்த காந்திஜி சொன்னார்ல 3 குரங்கு, அந்த மாதிரி நல்லதை பேசுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். பயன்படுத்துகிற விதம் நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோங்க நம்ம கையில் இருக்காது. கற்றுக்கிறதுக்கு அது என்ன சொல்கிறது, ஒன்றுமே அது ஐடி இண்டஸ்ட்ரிங்கிற ஐயோ நேற்றுக்கு இருந்தது இன்றைக்கி அவுடேட்டட் ஆகுது. அந்த மாதிரி புதுசாக விஷயம் எவ்வளோ இருக்குது. கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது இந்த உலகத்தில். கற்றது கையளவு கல்லாது உலகளவு. அதுவும் இந்த செல்ஃபோனும் ஐடியும் வந்தாவிட்டு உலகளவு இல்லை கல்லாது, யூனிவர்ஸ் அளவாயிடுச்சு. கல்லாது இப்போ உலக விட யூனிவர்ஸ் அளவாயிடுச்சு. நல்ல விஷயங்கிறது கற்றுக்கிறது கொட்டி கிடக்கு, அப்படி கொட்டி கிடக்கு. கம்பர் சொல்லுவார், ராமாயணம் எழுதப்போ சொல்லுவார், நான் வந்து இந்த ராமாயணத்தை எழுதியிருக்க முயற்சிங்கிறது இந்த பூனை வந்து பார்க்கடலில் போய் பாலை நக்கிட்டுனாக்கா அதால் எவ்வளோ அந்த பார்க்கடலில் இருக்கிற பாலை குடிக்க முடியும் பூனைக்கு. அந்த மாதிரி அந்த கம்பராமாயணத்தை வந்து இந்த ராமரை பற்றி எழுதுறது வந்து ஒன்றுமே எழுதலை நான் இந்த கம்பராமாயணத்தை. அந்த மாதிரி அவரோட புகழை எழுதுறதுக்கு வார்த்தையும் இல்லை. அதே மாதிரி இந்த ஐடியை பற்றியும் அதோட புகழை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையும் கிடையாது. அவ்வளோ கற்றுக்கலாம் அதுலேருந்து. ஸோ நல்ல விஷயத்தாலேருந்து கற்றுட்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். அதுதான் இந்த எங்கர் ஜென்ரேஷனுக்கு நான் கொடுக்குற மெசேஜ். சூப்பர். ஓகே மேம். நிறைவா நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? திரும்ப நான் சொல்கிறது ஒன்று தான், வாழ்க்கையை வாழ்வதற்கே கடவுள் கொடுத்த இந்த அரிய மானிட வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக எல்லாமே ஃபேமிலி இன்வால்வ் பண்ணி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் குடும்பத்தில் இருந்தோன்னா நல்லாயிருக்கும். உங்களோட பர்சனல் விஷயங்கள், நீங்கள் பர்சனலாக என்ன மாதிரி கற்றுக்கிட்டீங்க, அனுபவிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னது வந்து என்னையும் கேட்ட நேயர்களையுமே நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் 100% நம்பிக்கையோடு இருக்கேன். அண்ட் ப்ளஷர் இஸ் ஆஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம் இங்கே வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் ரொம்ப நன்றி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதுவரை எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.